அன்பு உறவுகளுக்கு வணக்கம் மக்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வகர்மா கம்யூனிட்டி சேர்ந்த மறுமணம் பெண்வரம் தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் தான் இருக்காங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கல்யாணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு. இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண் குழந்தை ஒன்று, ஒரு பெண் குழந்தை ஒன்று இருக்குது. ஆண் குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா கூடயே போயிடுச்சு. 9 வயசு நடப்பு நடந்துட்டுருக்கு. பெண் குழந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வயசு நடப்பு நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த பொண்ணோட தான் இருக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 31 வயசு நடப்பு நடந்துட்டுருக்குது. இவங்க +2 முடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வரக்கூடிய வரன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப பாங்கான பையனாக எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கருத்து வேறுபாடின் காரணமாக அவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சு இப்போ தாங்க டைவர்ஸ் பேப்பர் வந்திருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, விஸ்வகர்மா கம்யூனிட்டியில் தான் எதிர்பார்க்குறாங்க. வேறு கம்யூனிட்டிக்காரங்களாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து சுற்று வட்டாரத்தில் ரொம்ப லாங்காக இருக்கிற வரலாம் வேண்டாம். ஓரளவுக்கு கோயம்புத்தூர் அந்த மாதிரி பொள்ளாச்சி சைடு அதெல்லாம் இருந்தது அப்படின்னா எங்களுக்கு சரி வராது. இங்கே நாமக்கல் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம துறையூர், திருச்சி மாவட்டம், கரூர் இந்த மாதிரி சுற்றி உள்ள வரன்களாக இருந்தோன்னா எங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அடிப்படை வசதி இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், நல்ல தொழில் கையில் இருக்கணும், ஓரளவுக்கு 40 ரூபா 50 ரூபாக்குள்ளே வருமானம் வர மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா அருமையான ஃபேமிலி தாங்க. அவங்க அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே மனசு நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. அதனால் இப்போ அடுத்து வர வாழ்க்கைனாவது நிம்மதியாக இருக்குமானுங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு தான். அதனால் வந்து மக்களே, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அன்பு உள்ளவங்களுக்கு யாருக்காவது விஸ்வகர்மா கம்யூனிட்டியில் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குழந்தை இருந்தால் கூட ஏற்றுக்கிறேன்ட்டாங்க. இப்போ இவங்கள மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒன்றும் மனைவி இருக்க மாட்டாங்க, இல்லை டைவர்ஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி தான் வந்து அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. குழந்தை இருந்தால் கூட ஏற்றுக்கிறேன், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அதுக்கு எலிஜிபிளாக தான் இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற அன்பு உள்ளவங்களுக்கு இந்த வரன் பிடிக்குதுங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம சேனலில் ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம்.